140வது சங்கீதம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். நம்ம ஒடுக்கப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, நம்முடைய சொந்த பந்தங்களால் அவமானப்படுத்தப்படும் போது, இன்னும் நம்முடைய நியாயங்கள் எடுக்கப்படும் போது ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நம்முடைய இதயம் நொறுங்குண்டு அதுக்காக வியாகுலப்படுறத ஆண்டவர் பார்க்குறாரு. அவர் சும்மா பார்த்துட்டு போக மாட்டார். ஆண்டவர் விசாரிப்பார். ஏசப்பா விசாரிக்கிறதோடு மட்டும் அல்ல, அதற்காக நியாயம் செய்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் மேலே கூட பொய்யான வழக்குகள் இருக்கலாம். இன்னும் உங்களுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படலாம். உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் சார்பில் உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகாதீங்க. உங்களுக்காக பேச மனுஷங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அலைந்து போக விட மாட்டார். உங்களை சோர்வுக்குள்ளாடி ஆண்டவர் விடவும் மாட்டார். இன்றைக்கி இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் தான் குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் சார்பில் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறாரு. அவர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.